Okay, compound ஓட exercise. Okay, so இப்போ நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆரையும் எஸ்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆர் வந்து மில்க். ஓகே, ஆர் வந்து மில்க்கு. ஓகேங்க, இது வந்து சாக். ஓகே, Chaka. சாக்னா Secret lunch. சாக்கு சாக்கு. ஓகே, ஸோ சாக்கு வந்து இஸ் அ கம்பவுண்ட். ஏன் இது கம்பவுண்ட் நம்ம சொல்றோம்னா, இது வந்து ஒரு கல்சியம் கார்போனேட். ஓகே, இது வந்து ஒரு கல்சியம் கார்போனேட். அதாவது கல்சியம், கார்பன் அண்ட் கார்போனேட்னா ஆக்சிஜனும் சேர்ந்துருக்கு. மில்க் வந்து மிக்சர். ஓகே, மில்க்ல வந்து மிக்சர் இருக்கு. ஓகே, ஏன்னா பல விதமான கால்சியம் நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கும்ல, அது மிக்சர். அது வந்து தனியாக நம்ம எடுக்கலாம். ஓகே, now the question. Identify substance R and S as a mixture or compound. So definitely R is a mixture and your S is a compound. நீங்களே சொல்லிட்டீங்க. Okay. அப்ப அடுத்த கேள்வி நீ செய்யி. State the element found in compound substances. Calcium and carbonate. கார்பனேட் மட்டும் சொல்லக்கூடாதுயா. கார்பனேட்டும் அது ஒரு விதமான compound தான். Oh, okay. அப்ப கார்பன் நேட் Eight. ஏன் வந்துச்சுன்னா அது ஆக்சிஜன் கூட சேர்ந்ததுனால. Oh, okay. ஸோ கால்சியம் Carbon and eight. and oxygen. Oxygen. Okay. Okay. State one difference between R and S. Okay. ஆருக்கும் எஸ்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. நம்ம சொல்ல வேண்டியதுதான். ஆர் வந்து இஸ் ஃபார்ம்ட் நாட் அ நியூ ப்ராடக்ட். ஓகே, எஸ் வந்து கேன் ஃபார்ம் நியூ ப்ராடக்ட் அப்படி சொல்லலாம். இல்லாட்டி ஆர் வந்து ஆருக்கு வந்து எந்த ஒரு கெமிக்கல் பாண்டும் இருக்காது, ஏன்னா அது மிக்சரு. ஆனால் சாக்குக்கு வந்து கண்டிப்பாக கெமிக்கல் பாண்ட் இருக்கணும், ஏன்னா அது ஒரு கம்பவுண்ட். ஸோ யூ கேன் டெல் சப்ஸ்டன்ஸ் ஆர். ஓகே, எப்படி சொல்கிறது? சப்ஸ்டன்ஸ் அந்த particles substance R does not have chemical bond, while substance S have chemical bond. அம்மாடி இது போகுது. ஓகே, எழுதிங்களா? Done. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சல்ஃபர் பவுடரையும் அயனையும் போட்டு, ஓகே, சல்ஃபர் பவுடரையும் அயனையும் போட்டு சூடு காட்டுறாங்க. ஸோ நம்மளுக்கு தான் தெரியுமே, சல்ஃபர் பவுடர்னா சல்ஃபரு, அதுக்கப்புறம் அயன் பவுடர்னா அயனு, சல்ஃபரும் அயனும் சேர்ந்தா இது மெட்டல், இது நான் மெட்டல். ரிமெம்பர், சல்ஃபரும் அயனும் சேர்ந்தா அயன் சல்ஃபைட் உருவாகும். ஓகே, அயன் சல்ஃபைட் உருவாகும். ஸோ வாட் இஸ் அப்சர்வ் அட் தி எண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி? எண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியில் என்ன நடக்கும்னா ஒரு எல்லோ கலர் சப்ஸ்டன்ஸ் உருவாகும். ஏன்னா அயன் சல்ஃபைட் வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும். ஓகேயா, அப்படி சொல்லலாம். ஓகே, யா, நியூ சப்ஸ்டன்ஸ் வில் ஃபார்ம்லாம். அயன் சல்ஃபைட் ஃபார்ம் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அயன் சல்ஃபைட் தான் ஃபார்ம் ஆகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆனால் அதோட பெருபாகன் நம்ம பார்த்து சொல்லணும். ஓகே, yellow color compound is formed. Okay, a yellow color compound is formed. That's why you get a new substance here. It called the compound. Okay, iron sulfur சேர்ந்தா iron sulfide உருவாகும். Okay, சரி, என்கிட்ட இருக்கு, மறந்துட்டேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஓகே, இதில் போட்டிருப்பாங்க. பாருங்க,
சல்ஃபர் வந்து எல்லோ கலரில் இருக்கும், பெர்சி வந்து கிரே கலரில் இருக்கும். ஆனால் நம்ம அது இது பண்ணும்போது அது டோட்டலாக எல்லோ கலராக மாறிடும். த கிரே color of iron filling and yellow color of sulfur can be observed clearly. Okay. ஓ இன்னும் ஹீட் பண்ணலையா? சாரி, அந்த ஆன்சரை வெட்டிருங்க, நான் மறந்துட்டேன். இதை இன்னும் ஹீட் பண்ணல. ஹீட் பண்ணுறது இங்கே இருக்குது. இங்கே தான் எல்லோ கலர் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம சொல்லணும். ஓகே, இது வந்து நம்ம சும்மா மிக்ஸ் மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கோம். அயன் ஃபில்லிங்ஸும் சல்ஃபர் பவுடரையும் நம்ம மிக்ஸ் தான் பண்ணி வச்சுருக்கோம். சாரி மை பேட். ஸோ இது ரெண்டும் சும்மா மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் ராட் எடுத்து சும்மா மிக்ஸ் பண்ணோன்னா அது மிக்சர் தான். சூடு காட்டி அது ரியாக்ஷன் நடந்து அயன் சல்ஃபைட் உருவாகுனா தான் அது வந்து புதுசாக ஒரு பொருளாக வரும். ஸோ த கிரே கலர் ஆஃப் அயன் ஃபில்லிங்ஸ் அண்ட் yellow கலர் ஆஃப் த சல்ஃபர் கேன் பி அப்சர்வ்ட் கிளியர்லி. இதான் அதோட ஆன்சர். சாரி, மாற்றி எழுதிக்கிங்க. முடிஞ்சா? Answer. ஓகே, குட். நெக்ஸ்ட், இப்போ நம்ம சூடு காட்டுறோம். நம்ம சூடு காட்டும் போது தான் இந்த அயனும் சல்ஃபரும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு எனர்ஜி இருந்தால் தான் அவங்க ரெண்டு பேரும் ரியாக்ஷன் செய்ய முடியும். அந்த எனர்ஜி கொடுக்கறது இந்த சூடு. ஸோ இந்த அயனும் சல்ஃபரும் சேர்ந்து அயன் சல்ஃபைட் உருவாக்கும். ஓகே, அயன் சல்ஃபைட். ஓகே, so namakan bahan yang terbentuk, name the substance form, is the iron sulfide. Okay, next question. What is the type of substance form? இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு compound நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து this reaction produce a new substance. அதோட பேர் வந்து the iron sulfide, which is different from the reactant. அதாவது அயனும் சல்ஃபரையும் விட டிஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு பொருள் உண்டாக்கியிருக்கு. அப்படின்னா அது காம்பவுண்ட் தான், ஏன்னா டோட்டலி நியூ சப்ஸ்டன்ஸ் உண்டாகிருக்கு. ஓகே, a compound. This reaction produce a new substance which is known as iron sulfide, which is different from the reactant. அப்புறமா படம் முடிச்சு அனுப்பணும், அதனால கரெக்டாக எழுதிருங்க எல்லாத்தையும். எழுதியாச்சா? ஏன் இவ்வளோ நேரம்? Done, sir. முடிச்சிட்டிங்களா? Done. டான் சொல்லுங்க. Done. ஓகே, predict what happen if a bar magnet is brought near the substance form. இப்போ அயனும் சல்ஃபரும் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம மேக்னெட் போய் எடுத்தோம்னா அயன் மட்டும் தனியாக போய் ஒட்டிக்கும். இப்போ அயனும் சல்ஃபரும் சேர்ந்து ஒரு புது பொருள் அயன் சல்ஃபைட்டை உருவாக்குன பிறகு இந்த அயன் சல்ஃபைட் வந்து மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. அதனால நீங்கள் மேக்னெட் போட்டிங்கன்னா அது ஒன்றுமே இழுக்காது. ஏன்னா இது டோட்டலி நியூ சப்ஸ்டன்ஸ். ஓகேயா, நியூ சப்ஸ்டன்ஸ் அப்படி தான். ஒரிஜினல் எப்படி வேணாலும் இருக்கலாம், நியூவாக இருக்கும்போது புது கேரக்டரிஸ்டிக்கோட தான் இருக்கும். ஓகேயா, ஸோ நோ சேஞ்சஸ் அப்சர்வ். எந்த ஒரு சேஞ்சஸும் நம்மளால இங்கே அப்சர்வ் பண்ண முடியாது. இது சட்டுன்னு முடிச்சிடும், நம்ம இன்னைக்கு சாப்டர் 7 போனோம். ஓகே, எந்த ஒரு சேஞ்சஸும் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியாது. திஸ் இஸ் பிகாஸ் அயன் சல்ஃபைட் இஸ் அ நான் மெட்டல் காம்பவுண்ட். ஓகே, ஸோ இட் ஓன்ட் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் மேக்னெட். அது வந்து ஒரு மேக்னெட்க்கு இழுக்க வேண்டிய ஒரு பொருளே கிடையாது. அதனால இட் ஓன்ட் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த மேக்னெட். அதுதான் பிரச்சனை. ஓகே, ஸோ Okay. better you fix your printer. Okay, next. Done. ஓகே, இப்போ மெக்னீசியம் வந்து இந்த மாதிரி பற்ற வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பற்ற வைக்கிறோம்னா இது என்ன? கொம்பாஷன் அர்த்தம். கொம்பாஷன்னா இது மெக்னீசியம். கொம்பாஷனுக்கு தேவையானது ஆக்சிஜன். ஓகேயா, பற்ற வைக்கிறோம்னாலே ஆக்சிஜன் தான். ஓகேயா, ஸோ அப்போ மெக்னீசியமும் ஆக்சிஜனும் சேர்ந்துச்சுன்னா என்ன வரும்? மெக்னீசியம் ஆக்சைடு. மெக்னீசியம்
ஆக்சிஜன் எழுத மாட்டோம். அந்த ஆக்சிஜனை Oxide. மாற்றி ஆக்சைட்னு கூப்பிடுவோம். ஓகேயா? ஓகே, கொஸ்டின் வந்து complete the following table. செம்ம சிம்பிள். மெக்னீசியமும் ஆக்சிஜனும் சேர்ந்தா மெக்னீசியம் ஆக்சைடு. ஒன்றாவது. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, adakah sifat bahan yang membentuk sama dengan sifat asalnya? இந்த மெக்னீசியம் ஆக்சைடு ஓட கேரக்டரிஸ்டிக்கும் மெக்னீசியமோட கேரக்டரிஸ்டிக்கும் ஆக்சிஜனோட கேரக்டரிஸ்டிக்கும் கூட சேமா இருக்குமா? கண்டிப்பா சேமா இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு கம்பவுண்ட்னா வந்து டோட்டலி நியூ சப்ஸ்டன்ஸ், ரைட்? டோட்டலி அவங்க அப்பா அம்மா, அதாவது இதான் அப்பா இதான் அம்மான்னு வச்சுக்கிங்களேன், அது பிள்ளை. ஓகே, ஸோ அந்த பிள்ளை வந்து டோட்டலி அப்பா கூடயும் அம்மா கூடயும் சேமாவே இருக்காது. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ப்ராடக்ட். ஸோ அதனால வந்து இருக்கா, சேமா இருக்காது. நோ, கிவ் அ ரீசன் கேட்குறாங்க. ஓகே, ரீசன்ஸ். ஓகே, இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் இஸ் த சேம் as original property? No, because magnesium oxide is a compound formed is a new substance. Is a new substance formed is a new substance formed by chemical change. So இதோட composition will not be the same. So the composition அதுக்குள்ளார இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம். So the composition of magnesium and oxygen is not the same as magnesium oxide. அதனால தான் இதோட ப்ராப்பர்ட்டியும் அதோட ப்ராப்பர்ட்டியும் வேறுபடுது. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஓட காம்போசிஷன் இருக்கு. இட்ஸ் நாட் த சேம் as magnesium oxide. And you go. Answer. Done. அடுத்தது diagram 4.2 show the mixture of iron filling and sulfur powder being heated from iron sulfide compound. ஸோ அயன் ஃபில்லிங்கும் சல்ஃபரையும் சேர்த்து எரிக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல பஞ்சு வச்சுருக்கோம், ஏன்னா வெளியிலேருந்து காற்று வராமல் இருக்கு. அங்கேயே உள்ளே எல்லாம் we don't want the air to escape lah. ஓகே, ஸோ இந்த மாதிரி அயன் சல்ஃபைட்டை வந்து உருவாகுதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே, டு ஃபார்ம் அயன் சல்ஃபைட். இஸ் த iron filling can be attracted to the iron sulfide by using a magnet? Explain why. ஸோ இங்கே இப்போ அயனும் சல்ஃபரும் நம்ம சேர்ந்து இருக்கும்போது மேக்னெட் போட்டாக்கா இழுத்துக்கும். ஆனால் அயன் சல்ஃபைட்டாக ஆன பிறகு இழுக்குமா? இந்த கேள்வி நம்ம முதலே ஜவாப் பண்ணிட்டோம், நோ. ஓகே, அதோட காரணம் இதே தான் எழுத போகிறோம். திஸ் இஸ் பிகாஸ் அயன் சல்ஃபைட் இஸ் அ நான் மெட்டல் கம்பவுண்ட், ஸோ இட் won't be attracted to the magnets towards the component. சார், Yeah. எனக்கு வந்து சி வந்து ஒழுங்கா தெரியல. என்ன சி புரியல? இல்லை சார், 11 சி. ஆஹா, அது நான் ஒழுங்கா பார்க்கல. ஓகே, ஏன்னா எனக்கு லேக் ஆச்சு. ஓகே, இதான் நோன்னு எழுதிட்டு ஓகே, இதான் அதே சேம் தானே கேள்வி. எஸ். So this is because the iron sulfide is non-metal compound, so it won't be attracted towards magnet. ஓகே. Answer. Okay. Yes.
What was that? முடிச்சிட்டியா? எஸ். ஓகே. அடுத்தது முடிய போகுது கொஸ்டின். ஓகே. Diagram 4.3 show the particles of mixture of sulfur, iron and iron sulfide. ஸோ இதில் வந்து அயனும் சல்ஃபரும் மட்டும் சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஒட்டாது. இந்த மாதிரினா கெமிக்கல் பாண்ட்ஸ் இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா இதுதான் கெமிக்கல் பாண்ட். ஏன்னா அதோட பேரே பேர் அயன் சல்ஃபைட் காம்பவுண்ட். ஸோ மிக்சர்னா ஒட்டாது. ஸோ கம்பேர் த மிக்சர்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிக்சர் ஆஃப் அயன் அண்ட் சல்ஃபர் do not have chemical bond while compound of iron sulfide have chemical bond. அதுதான் அதோட டிஃப்ரென்சஸ். எழுதிக்கோ. I think that's a final question. Okay. சீக்கிரம் முடிச்சிருங்க, நம்ம இதுக்கு போயிடலாம். அது முடிஞ்சோடனே சாப்டர் 7. இதே ஃபோன் நிமிஷம் அனுப்பிடுவா. Yeah. ஓகே. பாப் தூஜோலாம் நீ பிரிண்ட் பண்ணியிருக்கலாமே, பிரிண்ட் ஷாப் இது நீ போய் பிரிண்ட் பண்ணுவேன்னா. ஏன்னா நான் எப்பயோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். பிரிண்ட் பண்ணியா? நான் பிரிண்ட் பண்ணிட்டேன் சார். இல்லை ஜாயிரி, நீ சொன்னல பிரிண்ட் ஷாப் போகிறேன்ட்டு. எஸ். அப்போ பார்க்கும்போது நீ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கணுமே. நான் போகலையே. நீ சொன்னப்பதான் நான் போகல. நான் போகணும்னு சொன்னேன். டேய், இது நான் போட்டு எத்தனையோ நாள் ஆச்சு. அது நீ பிரிண்டர் வேலை செய்யலைன்னா நீ பிரிண்டர் கடைக்கு போயிட்டு பிரிண்ட் பண்ணணும்னு உனக்கு தெரியணும்டா. takkan benda simple orang nak bagi tahu. Okay. Alright. இது ஓகே. நம்ம முடிச்சிட்டோம் சாப்டர் 6. காம்பவுண்ட், எலிமெண்ட், மிக்சர். ஓகே, ஒரு வகையாக முடிஞ்சிருச்சு இதோட ஆட்டம். Now we go to the next chapter. ரொம்ப முக்கியமான சாப்டர். அதாவது காற்றை பற்றி படிக்க போகிறோம். ஓகே, டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 196 தொடங்க சீக்கிரம். 7.1. I think I can finish the 7.1 today. Okay, 7.1 இன்னைக்கு முடிச்சிடலாம். சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகே, காற்றை பற்றி படிக்க போகிறோம். இது அந்த சாப்டர் போன சாப்டர் படிச்சிடலாம். சாப்டர் 6 வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நிறைய விஷயம் வந்து இதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் சாப்டர் 7 ரொம்ப கூலாக இருக்கும், ஜாக்காக இருக்கும் இந்த சாப்டரு. இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, composition of air. அதாவது நம்ம காற்று வந்து காற்றுன்னு சொல்கிறோம். அந்த காற்றுல என்னென்னப்பா கலந்துருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். You have learned that air has mass and occupies space in chapter 5. chapter 5 matter chapterல நம்ம படித்தோம். ஏரும் ஒரு விதமான மேட்டர். மேட்டர்னாலே has mass and occupies space. All living things need air to survive. எல்லா உயிர் பொருட்களுக்கும், உயிரினத்துக்கும் காற்று தேவை வாழ்றதுக்கு. Clean air does not have color or smell. சுத்தமான காற்றுல வந்து வாடையும் அல்ல கலரும் இருக்காது. ஆனால் கொஞ்சம் கழிவான காற்றுல வந்து இருக்கலாம், கழிவு பொருள் கலக்கிறதுனால. Therefore we cannot see the air even though it has a lot of substance in it. ஸோ ஏர்க்குள்ளார நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஆனால் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஓகே, பார்த்தீங்களா ஃபிகர் 7.1. காற்று இருக்குது, ஆனால் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஏரில் என்னப்பா இருக்குது பாருங்க, இந்த இதை பார்க்கணும். ஏரில் நீங்கள் நினைக்கிற மாதிரி முக்கால்வாசி ஆக்சிஜன் கிடையாது, நைட்ரோஜன் தான் ஃபுல்லாக நிறையா இருக்கும். ஓகே, நைட்ரோஜன் இஸ் அபவுட் 78%. நைட்ரோஜன் மட்டும் 78% இருக்குது. ஆக்சிஜன் வந்து 21%. மறக்கக்கூடாது இதெல்லாம். நைட்ரோஜன் 78, ஆக்சிஜன் 21%. அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, அது வந்து 0.03% கார்பன் டை ஆக்சைடு. அண்ட்
மிச்சம் இருக்கிற 0.97% வந்து inert gases and other substances. inert gasesனா என்னது? inert gasesனா ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான கேஸ், யாரு கூடயும் அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ணாது. ஓகே, நல்ல ஸ்டேபிளான கேஸு. அதர் சப்ஸ்டன்சஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இது 0.97% வந்து இனட் கேஸஸும் அதர் சப்ஸ்டன்சஸும் சொல்கிறாங்களே. இந்த இனட் கேஸஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல ஹீலியம் இருக்கு, ஆர்கன் இருக்கு, கிரிப்டான் இருக்கு, ஜெனான் இருக்கு, இன்னும் ஒன்று மறந்துட்டேன். ஹீலியம், ஆர்கன், கிரிப்டான், நியான். ஓகே, ஹீலியம் தவிர மற்றது எல்லாம் பாருங்க ஆன்ல இருக்கும். ஓகே, இதுதான் இனட் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதர் சப்ஸ்டன்சஸ்னா எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அதாவது காத்துல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஐயோ மண்ணில் இருக்கு, அழுக்கான இடத்துல இருக்குன்னு நினைக்காதீங்க. காத்து எல்லா இடத்துலையுமே மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும், எல்லா இடத்துலையுமே தூசி இருக்கும். ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம், டஸ்ட், எல்லா இடத்துலையும் வாட்டர் வேப்பர் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல நீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நைட்ரோஜன் 78%, ஆக்சிஜன் 21%, கார்பன் டை ஆக்சைடு 0.03%, and 0.97% is covered by inert gases and also our other substances. Inert gasesனா kita ada contoh helium, argon, krypton, xenon, neon. And other substancesனா microorganism, dust, water vapor. எப்பவுமே இந்த 3 பொருளும் காத்தோட காத்தா தான் கலந்துருக்கும். எல்லா இடத்துலையும் தூசி இருக்கு, எல்லா இடத்துலையும் வாட்டர் வேப்பர் இருக்கு, எல்லா இடத்துலையும் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு. ஓகே, பை. வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் ஏர்? ஏர் இஸ் அ மிக்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏர் வந்து மிக்சர், காம்பவுண்ட் கிடையாது. ஆஃப் செவரல் கேசஸ் விச் ஆர் 78% இருக்கு. ஆக்சிஜன் 21%, கார்பன் டை ஆக்சைடு 0.03%, and inert gases 0.97%, such as helium, argon, neon, xenon, krypton. இது நம்ம சொன்னது தான் மத. பை, இதில் வந்து அதர் காம்பனன்ட் நம்ம சொன்னோம்ல, அதர் சப்ஸ்டன்ஸ், அதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அதில் என்னென்ன இருக்குன்னா 3 பொருள் நான் சொன்னேன். மைக்ரோ ஆர்கானிசம், வாட்டர் வேப்பர் அண்ட் டஸ்ட், இதெல்லாம் இருக்கும். The quantity of these component is low and varies. அதாவது இந்த 78%, 21%லாம் மாறவே மாறாது, உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் தான். ஆனால் இந்த அதர் காம்பனன்ட் சொல்கிறோம்ல, மைக்ரோ ஆர்கானிசம், டஸ்ட், வாட்டர் வேப்பர், இது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும், நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். எப்படி சொல்கிறீங்க? The quantity of these component is low and varies according to the place and time. எப்படின்னா, for example, there is more water vapor in forest. ஓகே, நீங்கள் காட்டு சைட்டு போனீங்கன்னா வாட்டர் வேப்பர் கூடயா இருக்கும். குப்பெல்லாம் நிறையா இருக்கிற இடத்துல போனீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் நிறையா இருக்கும். எரிக்கிற இடத்துல, இந்த ஜெருபு இருக்கிற இடத்துலாம் போனீங்கன்னா டஸ்ட்டு நிறையா இருக்கும். ஜெருபு இல்லாத இடத்துல டஸ்ட்டு குறவாக இருக்கும். ஓகே, ஹாட் வெதர் அப்போ, ஹாட் டே அப்போ, ரெயின் ஆஃப்டர் டியூரிங் ஹாட் டே நிறையா வாட்டர் வேப்பர் மேலே போய்கிட்டே இருக்கும். ஆனால் வாட்டர் வேப்பர் கூடயா இருக்கும். அவங்க கொடுத்தது எக்ஸாம்பிள். ஓகே, மொத்தத்தில் மைக்ரோ ஆர்கானிசம், டஸ்ட்டு, வாட்டர் வேப்பர் இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும், நேரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் மாறாது. இந்த பெர்சன்டேஜ் மறக்கக்கூடாது. ஸோ என்னென்ன விஷயங்கள் எதுக்கு பாய்க்க போகிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே பார்த்துக்கலாம். ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு தெரியும் 21%. இது எப்படி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஆதாரம் ஃபுல்லாக நம்ம ப்ரூவ் பண்ணுவோன்னா, முதல்ல இந்த மாதிரி ஒரு கேஸ் ஜார் எடுத்துக்கணும், ஒரு கேண்டில் இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த பாரு, ஓகே, முதல்ல பார்த்துக்கணும் வாட்டர் லெவல் எங்கே இருக்குன்ட்டு. வாட்டர் லெவல் இந்த இடத்துல இருக்குது, இதை மார்க் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, மார்க் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லை கெத்தா போட்டு வச்சுக்கலாம். அப்போ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் மொத்தம் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு கனெக்ட் பண்ணி அதை 5ஆக டிவைட் பண்ணி ஒரு இதுலேயும் ஒரு கோடு போட்டு வைங்க. இப்போ லெட்ஸ் இங்கேருந்து இங்கே வந்து ஒரு 10 சென்டிமீட்டர்னா ஒவ்வொரு 2 சென்டிமீட்டருக்கும் கோடு போட்டு வைங்க. ஓகே, இந்த மாதிரி கோடு போட்டுடணும். அப்புறம் என்ன பண்ணணும், இந்த கேண்டலை வந்து பற்ற வச்சுட்டு இந்த கேஸ் ஜாரை எடுத்து கவுத்துடணும். அதில் கேஸ் ஜார் போட்டுட்டோம்னா வெளியிலேருந்து ஆக்சிஜன் உள்ளே வராது, உள்ளே இருக்கிற ஆக்சிஜன் மட்டுமே தான். அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அமைஞ்சிரும். என்னது, இந்த கேண்டில் வந்து அமைஞ்சிரும். கேண்டில் ஏன் அமைஞ்சிருதுன்னா,
ஏன்னா ஒரு பொருள் வந்து பத்திக்கணும்னா ஆக்சிஜன் தேவை. நீ தான் போட்டு அடைச்சிட்டிய, இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் பாய்ச்சி முடிச்சிருச்சு, மிச்சம் இருக்கிற எரியிற வரைக்கும் எரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அமைஞ்சிருச்சு. ஏன்னா உள்ள இருக்கிற ஆக்சிஜன் இஸ் கம்ப்ளீட்லி யூஸ்ட் அப் பை த கேண்டில் ஃபார் பர்னிங் ப்ராசஸ். ஓகே, அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் லெவலா ஏறி இருக்கும். 1 2 3 4 5ல 1வது லெவல் வரைக்கும் ஏறி இருக்கும் தண்ணி. இப்போ 1வது லெவல்னா என்ன அர்த்தம்? 5 கோடுல 1வது லெவல் ஏறி இருக்கு. அதை பெர்சன்டேஜ்க்கு மாத்தணும்னா 20% வரும். அப்ப 20% ஆஃப் ஆக்சிஜன். நம்மளோட உண்மையான ஆக்சிஜன் 21%ல lebih kurang கரெக்டா வந்துருச்சா? அந்த 1வது கோடுக்கு கொஞ்சம் மேல இருக்கும், அதான் 21ன்றோம். ஓகே, இப்படிதான் நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். ஓகே, so at the end of the activity you will notice that water rose. ரோஸ்னா என்னது? அந்த ரோஸ் கிடையாது, இந்த ரோஸ் வந்து meningkat. அதாவது ரைஸ் தெரியும்ல, ரைஸ், அதுவும் சோறு கிடையாது. இந்த ரைஸ் மேல ஏறுறது meningkat. அதோட பாஸ்ட் டைம் தான் ரோஸ், meningkat. ஓகே, பை அந்த வாட்டர் meningkat to 1/5 of the gas jar. 1/5னா 1/5 வந்து ஏறுது அப்படின்னு சொல்றாங்க. This show that 1/5 of the air contain oxygen. இதுவே ஆதாரம். நம்ம காற்று வந்து 5ல் 1 பங்கு வந்து ஆக்சிஜன் தான் நிரம்பி இருக்கு. Therefore oxygen consists of about 20% of oxygen. According to this experiment we can conclude about 20% of oxygen. All right, next air வந்து compound மிக்சரா கேக்குறாங்க. air வந்து கண்டிப்பா மிக்சர். ஏன்னா மிக்சர்னா என்ன? அதோட கேரக்டரிஸ்டிக் கெமிக்கல் பாண்ட் இருக்கக்கூடாது, கம்பைன், அது பிசிக்கலி சேர்ந்துச்சு, அதனால பிரிக்கும் போது பிசிக்கல் மெத்தட் தான் பயன்படுத்தணும். Do you still remember the difference between mixture and compound? Air is a mixture because the component can be separated by physical method. Physical method மூலமா நம்ம பிரிக்கலாம். அந்த physical method பேர் வந்து fractional distillation. நம்ம வெறும் distillation தான் chapter 6ல படிச்சோம். இதுக்குள்ள வந்து அதுக்கு பேர் வந்து fractional distillation. சரி, அடுத்தது importance of gas. ஓகே, அதாவது நம்ம இப்போ நிறைய ஏர்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து எது எதுக்கு முக்கியம்னு நம்ம பார்க்க போறோம். சரி, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரோஜன், இனர்ட் கேசஸ். சரி, ஆக்சிஜன் இருக்குல்ல, ஆக்சிஜன் வந்து முதல்ல ரொம்ப முக்கியமானது நம்ம உயிர் வாழ்றதுக்கு, ரெஸ்பிரேஷன். ரெண்டாவது நான் என்ன சொல்லியிருக்கேன்? எல்லா பொருளும் எரிக்கிறது எல்லாமே ஆக்சிஜன் நான் சொல்லியிருக்கேன். எங்க நீங்க எரிச்சாலும் ஆக்சிஜன் தான். நீங்க காடி இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதே எரிக்கிறது தான். எதுக்காக நம்ம பெட்ரோல் போடுறோம்? சும்மா என்ன ஒரு அந்த இன்ஜின் வேலை செய்யறதுக்கா பெட்ரோல் போடுறோம்? அது உள்ள எரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த எரிச்சு எனர்ஜி கொடுக்கறது தான் நம்ம காடி நவுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த வித கம்பாஷனுக்கும் ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் இல்லாம கம்பாஷன் செய்ய முடியாது. கம்பாஷன் ஆஃப் ராக்கெட் இன்ஜின் அட் ஹை ஆல்டிடியூட். கம்பாஷன்லாம் மெயினா கம்பாஷனுக்கு தேவை, ரெஸ்பிரேஷனுக்கு தேவை, வெல்டிங் அண்ட் ஸ்டீல் கட்டிங், வெல்டிங் பண்ணுறதுக்கு தேவை. இந்த பைப்பு கேட்லாம் வந்து செய்வாங்களே வெல்டிங் பண்ணி. அப்புறம் ப்ரிப்ரேஷன் ஆஃப் வேரியஸ் கம்பவுண்ட், அதெல்லாம் சொல்லுவாங்க. வேற எதுக்கு முக்கியம்னா டீகம்போசிஷனுக்கு ரொம்ப முக்கியம். டீகம்போசிஷன்னா அழுகி போகிறது. இப்போ வந்து ஒரு பணம் அப்படியே அழுகி போகுதுல, டீகம்போசிஷன் இல்லாட்டிய டிகேயிங். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். டீகம்போசிஷனும் டிகேயிங்கும் ஒன்று தான். அல்லது ரஸ்டிங்க்கு ரொம்ப முக்கியம், கரை பிடித்தல். கரை பிடிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் கரை பிடிக்காது. ஓகே, இதெல்லாம் குணான ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடா, இப்போ பற்ற வைக்கிறது கம்பாஷன்னா அதை அணைக்கிறது கார்பன் டை ஆக்சைடா தான். அண்ட் கார்பன் டை ஆக்சைடா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ரொம்ப முக்கியம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், இப்போ தான் நான் சொன்னேன், நெருப்பு அமைக்கிறது. நெருப்பு மூட்டுறதுக்கு ஆக்சிஜன், அணைக்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு. அப்புறம் கார்பன் சைக்கிள் இருக்கு, ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்கு, அதனால தான் அது பேர் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, நைட்ரோஜன். நைட்ரோஜன் சொன்னாலே மெயினாக ஃபெர்டிலைசர் தான். ஓகே, அந்த ஃபெர்டிலைசரோட எக்ஸாக்ட் பேர் வந்து என்னன்னா பாருங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் ஓ அமோனியா. அமோனியா இல்லாட்டி நைட்ரிக் ஆசிட்லாம் தயாரிப்பாங்க இந்த நைட்ரோஜன் வச்சு. நைட்ரோஜன் சைக்கிள்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். நைட்ரோஜன் சைக்கிள்னா அது ஒரு விதமான ப்ராசஸ், எப்படி வந்து ஒரு பூமியை வந்து சூப்பரா மாத்துறது அப்படின்ற ப்ராசஸ். எந்த செடி, இப்போ நம்ம ஒரு தோட்டம் போட போறோம்னா முதல்ல வந்து கச்சா வகைகள் செடிங்களை நட்டு வைக்கணும். ஒரு 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 5 மாதம், ஒரு 4 மாதம் அந்த மாதிரி நட்டு வைக்கணும். அப்போ தான் அந்த இடம் வந்து சூப்பரா இருக்கும் நேச்சுரலாகவே. ஏன்னா கச்சா வேரில் வந்து ஒரு பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா வெளியில் இருக்கிற நைட்ரோஜனை நேராக நைட்ரேட்டாக மாற்றிடும்.
அதாவது வெளியில காத்துக்கிட்டு இருக்கிற நைட்ரோஜனை நைட்ரேட்டா மாத்திரும். நைட்ரேட் தான் பாஜா தான் நைட்ரேட். ஓகே, அதுதான் அந்த நைட்ரோஜன் சைக்கிளோட வேலை. அப்புறம் லிக்விட் நைட்ரோஜன் செய்யலாம். லிக்விட் நைட்ரோஜன் வந்து எதுக்குன்னா, இப்போ ஏதாவது ஒரு பொருளை வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கி ஐஸ் ஆக்குறதுக்கு லிக்விட் நைட்ரோஜன் பாய்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் நைட்ரோஜனோட ஃபங்க்ஷன். ஓகே, நைட்ரோஜன் ஞாபகம் வச்சுக்கணும், நிட்ரிக் ஆசிட் உருவாக்குறது, அமோனியா உருவாக்குறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த நைட்ரோஜன் ஃபெர்டிலைசர் சொல்கிறாங்களே, ஓகே, அது என்ன ஃபெர்டிலைசர் பேருனா அமோனியம் நைட்ரேட். ஓகே, இந்த மாதிரியான என்ன சொல்லுவாங்க, பாஜா தான் உருவாகும். அமோனியம் நைட்ரேட் அது பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இனர்ட் கேஸஸ். இனர்ட் கேஸஸில் ஹீலியம், நியான், ஆகான், கிரிப்டான் சொன்னோம். கிரிப்டான் கே இல்லை, அக்கார்டிங் டு யோர் சிலபஸ் கிரிப்டான் கே. ஜெனான் சொன்னோமா? ஓகே, ரோடான் ஜெனான்லாம் வந்து எதுக்கு பாய்ப்பாங்கன்னா, இது வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் பாய்ப்பாங்க. எழுஞ்சிக்கிங்க தம்பாகான்னு. கேன்சர் ட்ரீட்மெண்ட். கிரிப்டன் வந்து ஃப்ளாஷ் இன் கேமரா. ஃப்ளாஷ் இன் கேமரா, நம்ம இப்போ ஃபோன் கேமராலாம் பாய்க்கிறோம்ல ஃப்ளாஷு, அது உள்ள கிரிப்டன் இருக்குது. ஓகே, கிரிப்டன் தான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்குது. ஓகே, ரோடோனோ ஜெனோனோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு, கிரிப்டன் வந்து ஃப்ளாஷ்க்கு, கேமராவோட ஃப்ளாஷ்க்கு, ஆகன் வந்து இந்த குண்டு பல்புல இருக்கிறது, இந்த பல்பு ஆகன் வந்து இந்த பல்பில். நியான் வந்து இந்த இந்த சைன் போர்டுக்கு பின்னாடிலாம் விளக்கு எரியும் தெரியுமா, அது உள்ள சைன் போர்ட் ராத்திரி பாருங்க வெளிச்சமா இருக்கும். அந்த சைன் போர்ட், அந்த சைன் போர்ட் பின்னாடி வந்து லைட்லாம் இருக்கும்ல, அதுக்கு பேர் நியான் லைட் சொல்லுவாங்க. ஓகே, அட்வர்டைசிங் லைட். அப்புறம் ஹீலியம் எதுக்குன்னா வந்து ஹாட் ஏர் பலூன், அதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஹாட் ஏர் பலூன் அல்லது வெதர் பலூன், அதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். ஓகே, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். Until now, everything can understand or not? Dashvi and Jaire. Yes, sir. Okay, Jaire, is it Dashvi? Sir. Can understand? Can. Okay. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, மரம் வந்து பாருங்க நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்கும், நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து அதுக்கு கொடுப்போம். ஓகேயா, இது வந்து இந்த ஆக்சிஜன் வந்து நம்ம பாய்ப்போம் ரெஸ்பிரேஷனுக்கு. ஹீலியம் வந்து பாருங்க இப்படி இருக்கும், இது விட்டிங்கன்னா அப்படியே மேலே பறந்து போய்கிட்டே இருக்கும். ஓகே, கார்பன் சைக்கிள், ஆக்சிஜன் சைக்கிள். ஓகே, இந்த ஒரு விஷயம் இருக்கு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் கார்பன் சைக்கிள்லாம், அதனால இது ரொம்ப நம்ம பூர தேவையில்லை. ஜஸ்ட் கொஞ்சம் இதாக சீக்கிரமாக பார்த்துடலாம். கார்பன் சைக்கிள்னா வந்து சைக்கிள்னா என்ன அர்த்தம், அதாவது அட்மாஸ்பியர் அண்ட் அதர் பொருள். ஓகேயா, ஏ தான் அட்மாஸ்பியர், அதர் பொருள்லாம் பின்னு வச்சுக்கோ. சிலதெல்லாம் வந்து பி வந்து ஏக்கு அனுப்போம். அதாவது இப்போ நம்மலாம் பாருங்க ரெஸ்பிரேஷன் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை அட்மாஸ்பியராக அனுப்போம். இந்த அட்மாஸ்பியரா வந்து இன்னொரு பொருளுக்கு திருப்பி கொடுத்துரும். இந்த மாதிரி போயிட்டு வர்றது. சரி, நம்ம பூமியை விட்டு கார்பன் டை ஆக்சைடு எப்படி அட்மாஸ்பியருக்கு போகுது? ஒன்று நம்மளால போகுது, ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். ஆடு, மாடு, நம்ம, அப்புறம் செடி கொடிகள். ஓகே, அதுங்களும் ரெஸ்பிரேஷன் செய்யுங்க. ரெஸ்பிரேஷன் செஞ்சால் என்ன அர்த்தம்? ஆக்சிஜனை உள்வாங்கி கார்பன் டை ஆக்சைடாவை வெளியாக்குறோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடாவை அட்மாஸ்பியராக அனுப்புகிறோம் ரெஸ்பிரேஷன் மூலமாக. ஸோ இதெல்லாம் ஒரே ப்ராசஸ்லாம். ஓகே, ரெண்டாவது வந்து அந்த புழுகு, இந்த பாக்டீரியாலாம் அழிவு வேலைகளை செய்யும்ல, டீகம்போசிஷன் அல்லது டிகேயிங், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எழுதலாம், டிகேயிங்கும் எழுதலாம். இந்த டிகேயிங்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆக்சிஜனை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடாக தான் வெளியாக்கும், ஒரு பணத்தை அப்படியே அரிச்சிக்கிட்டே வரணும்னா. ஓகேயா, மூணாவது பாருங்க, பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ். பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து இப்போ எரிபொருள்லாம் எரிக்கிறோம்ல, அது நான் என்ன சொன்னேன், ஆக்சிஜன் வந்து பாய்க்கும், ஆனால் வெளியாக்கும் போது பேர்ன் பண்ணி வெளியாக்கும் போது கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடாக இருக்கும். ஸோ 3 ப்ராசஸ் தட் கான்ட்ரிபியூட் டு கார்பன் டை ஆக்சைடா இந்த அட்மாஸ்பியருக்கு கார்பன் டை ஆக்சைடா எப்படி போகும்னா ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமாகவும், டீகம்போசிஷன் மூலமாகவும், பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ் மூலமாகவும் கார்பன் டை ஆக்சைடாவை அட்மாஸ்பியராக்கு அனுப்புவோம். ஸோ அத்தனை கார்பன் டை ஆக்சைடாவை அட்மாஸ்பியரா வாங்கி வச்சு என்ன பண்ண போகுது? அந்த மாதிரி செஞ்சால் சமநிலை இழந்துடும் பூமி, ரைட்டா? அப்போ அது என்ன பண்ணும்,
இவ்வளோ கிடைக்கிறது எல்லாத்தையும் பிளான்ஸ்க்கு கொடுத்துரும் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமா. ஸோ இப்படி தான் பேலன்ஸ் பண்ணிக்கும் கார்பன் சைக்கிளை. நடுவில் இது என்னப்பா இது ஈட்டன் டெட்லாம் போட்டிருக்கு. ஓகே, மரம் இருக்கு, அது எப்படி அனிமலுக்குள்ளார போகிறது, அது சாப்பிட்றதுனால. இவங்க 2 பேருமே செத்துட்டாலும் டெட் ஆர்கானிசம் தான் என்ன பண்ணும், டீகம்போசிஷன் பண்ணும். அதுதான் இங்கே கீழே போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அண்ட் டெட் ஆர்கானிசம் வந்து அது அப்படியே வந்து ஃபாசில் ஃபியூல்ஸாகவும் உண்டாக்க தெரியும். ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கிற பெட்ரோலியமு, அப்புறம் கறிக்கட்டை, அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸு, இது எல்லாமே வந்து அந்த அந்த காலத்தில் இருக்கிற மிருகங்கள், கோடி கோடி ஜீவராசிகள்லாம் அப்படியே செத்து போய் அதுங்களோட போன்ஸ் எல்லாமே வந்து ப்ரெஷர் ஆகி அப்புறம் சூடாகி அது மாதிரி ஒரு மாதிரியா எண்ணெயா வடியும் பாருங்க, அதுதான் பெட்ரோல். அதுதான் பெட்ரோல். பெட்ரோல் வந்து செயற்கையாக உருவாக்க முடியாது, கடல்ல போய் தோண்டணும். அத்தனை கோடி ஆண்டுகள், இத்தனையோ மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி செத்து புதைந்து போன இந்த எலும்பெல்லாம் அப்படியே ஒரு ரசாயனம் மாதிரி உருவாகும். அந்த ரசாயனம் தான் பெட்ரோலியம். ஓகே, தெரிஞ்சுக்கிங்க. கார்பன் சைக்கிள் வெரி சிம்பிள். கார்பன் சைக்கிள் வந்து கார்பன் டை ஆக்சைடை ஏற்றுறது வந்து பேர்னிங்கு, ரெஸ்பிரேஷன், டீகம்போசிஷன். இறக்குறது ஃபோட்டோசிந்தசிஸ். கார்பன் டை ஆக்சைடோட பெர்சன்டேஜை இறக்குறது ஃபோட்டோசிந்தசிஸ். ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் வில் யூஸ் த கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, அதுதான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. கார்பன் சைக்கிள் இஸ் த சைக்கிள் தட் மெயின்டைன் த கண்டென்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடா. அதாவது கார்பன் சைக்கிள்னா அந்த கார்பன் டை ஆக்சைடோட கண்டென்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் அதோட வேலை. ஸோ முதல்ல வந்து கார்பன் சைக்கிள் பிகின் வென் கிரீன் பிளான்ட் அப்சார்ப் கார்பன் டை ஆக்சைடா த்ரூ அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கிற எல்லா கார்பன் டை ஆக்சைடாவும் முக்கால்வாசி எல்லாத்தையும் பிளான்ட்ஸுங்க எடுக்க ஆரம்பிக்குதுங்க. அப்போ என்ன ஆயிடுது, அட்மாஸ்பியரால் வந்து குறைஞ்சிரும் தானே, எல்லா கார்பன் டை ஆக்சைடாவும் பிளான்ட்ஸ் எடுத்துக்குது பாருங்க. அப்போ திருப்பி ஏற்றுறதுக்கு இந்த 1, 2, 3 ப்ராசஸ் வரும். அனிமல் தட் eat plant obtain carbon element from them. இந்த மாடு பாருங்க, இந்த இந்த மரத்தை போய் சாப்பிட்டுச்சுல, அதோட கார்பன் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இந்த மாடை சாப்பிட்ற மனுஷனுக்கும் அந்த கார்பன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேயா? ஸோ அது நல்லது இல்லை, அது கெட்டது இல்லை, அது ஒன்றுமே இல்லை, அது நார்மல்ல. நம்ம உடம்பு எல்லாத்துலேயுமே கார்பன் இருக்கணும். அனிமல் when the plant and animal die they decompose. ஓகே, அழிஞ்சு போகுது. டீகம்போசிஷன் காஸ் பை பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. யார் அந்த டீகம்போசிஷன் செய்வானா, பாக்டீரியாவும் ஃபங்காயும் இன் த சாயில் டு ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடா. அப்போ அந்த மாதிரி செய்யும் போது கார்பன் டை ஆக்சைடா வெளியாகும். ஓகே, வேற என்னன்னா பேர்னிங் ஃபாசில் ஃபியூல்ஸ். ஓகே, எரிபொருள் எரிப்பது, லைக் வந்து கோல் or பெட்ரோல் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடா juga. During respiration all plant and animal also release carbon dioxide juga. ஸோ இந்த 3 ப்ராசஸும் அந்த ஃபோட்டோசிந்தசிஸை பேலன்ஸ் பண்ணும். அவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக எடுத்தாலும் இந்த 3 ப்ராசஸ் போயிட்டு பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். ஓகேயா? நீ என்னதான் அட்மாஸ்பியராலேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் அவ்வளோ கார்பன் டை ஆக்சைடாகவும் டீகம்போசிஷன், கம்பாஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன், இது 3 சேர்ந்து நீ எடுத்துகிட்டு போன கார்பன் டை ஆக்சைடை திருப்பி அங்கே அனுப்பிடுவோம். அந்த மாதிரி தான். ஸோ திஸ் இஸ் ஹவ் த திங்ஸ் கெட் பேலன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் சைக்கிள். ஆக்சிஜன் எதுக்கு தேவைப்பா? ஆக்சிஜன் வந்து முதல்ல வந்து நம்ம பார்க்கணும், ஆக்சிஜன் எதுக்கு தேவைன்னா ரெஸ்பிரேஷனுக்கு தேவை. ஸோ மேலேருந்து எடுத்துப்போம், அதாவது அட்மாஸ்பியராலேருந்து எடுத்துப்போம். கம்பாஷன் தேவை. நான் என்ன சொன்னேன், ஒரு தீப்பொறி கூட வராது ஒரு ஆக்சிஜன் இல்லைன்னா. ஓகே, கம்பாஷனுக்காக நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவை. 3வது நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன், கரை பிடிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை, ரஸ்டிங். ஓகே, 4வது அதுவும் 1வதும் சேம் தான், அதாவது ரெஸ்பிரேஷன். ஓகே, சரி. இப்போ இது என்ன ஆகும்னா, இது எல்லாமே வந்து ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனை வந்து இந்த மாதிரி எடுத்துப்பாங்க, ரெஸ்பிரேஷன்னாலையும் கம்பாஷன்னாலையும் ரஸ்டிங்னாலையும். அப்போ ஆக்சிஜன் குறைஞ்சிருமே. அப்போ என்ன பண்ணோம், ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யுது. நம்ம க்ரீன் பிளான்ட் செய்யும் போது ஃபோட்டோசிந்தசிஸை அவ்வளோ நிறையா திருப்பி அட்மாஸ்பியருக்கு கொடுத்துரும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாய்ச்சி வச்சுருப்போம். ஓகே, ஸோ பேசிக்லி இதுவும் சேம் தான். Oxygen cycle is a continuous cycle that takes oxygen from air and return to the air. Oxygen எடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணி. எதுக்காக எடுக்கிறோம்? 3 காரணத்துக்காக, ரெஸ்பிரேஷன், கம்பாஷன், ரஸ்டிங். எப்படி திருப்பி கொடுக்குறோம்? ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமா பிளான்ட்ஸ் கொடுத்துரும். Oxygen needed in respiration, rusting and combustion and decomposition. 4 ப்ராசஸ் இருக்கு guys. டீகம்போசிஷன் வேற மறந்துட்டேன், எங்க இருக்குது டீகம்போசிஷன்? கீழே இருக்கு.
டீகம்போசிஷன் அதுவும் ஃபங்கி பாக்டீரியாலாம் அதுவும் உயிரினம் தானே, அதுவும் ஆக்சிஜன் தான் எடுக்கும் டீகம்போசிஷன் செய்யும்போது. ஓகே, இந்த நாலுமே வந்து ஒரே ப்ராசஸ் போட்டு பேலன்ஸ் பண்ணிடும் ஃபோட்டோசிந்தசிஸ். அவ்வளோ ஸ்ட்ராங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, இஸ் obtained from photosynthesis. ஓகே, now அடுத்தது பார்த்தீங்கன்னா ways to prevent ஆக்சிஜன் சைக்கிள் கார்பன் சைக்கிள் புரிஞ்சிச்சா? என்னென்ன ப்ராசஸ் எதுக்கு வரும்னு? புரிஞ்சிருச்சு சார். எஸ் சார். ஓகே, குட். நெக்ஸ்ட் போலாம். ways to prevent interference in oxygen and carbon cycle. இந்த மாதிரி ஆக்சிஜனும் கார்பன் சைக்கிளும் எப்பவுமே பேலன்ஸாக இருக்கணும். ரெண்டு பேரும் பேலன்ஸ் தவறுனா உலகத்தோட சமநிலையே கட்டுரும். நம்மளோட லைஃபே டேஞ்சரில் கூட இருக்கலாம். ஓகே, அவர் என்வாயரன்மெண்ட் இஸ் பீங் டிஸ்ட்ராய்ட் பை ஹியூமன் ஆக்டிவிட்டி. நம்ம என்வாயரன்மெண்ட் நம்மளே தான் அழிச்சிக்கிறோம். எப்படி? லாகிங், இப்போ பலாக்கன் மரத்தை வெட்டுறது, அண்ட் அன்கண்ட்ரோல் யூசேஜ் பெஸ்டிசைட் இன் அக்ரிகல்ச்சர். அளவில்லாத பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து விவசாயத்தில் பயன்படுத்துறதுனால, விவசாயத்தில் அது எப்படி வந்து ஆக்சிஜன் பேலன்ஸ்லாம் கெட்டு போகுதுன்னா கண்டிப்பாக கெட்டு போக வைக்கும். பல விதத்தில் இருக்குது. Excuse me. These will increase the amount of carbon dioxide which interfere with the natural cycle. ஓகே, நீங்கள் மரத்தெல்லாம் நிறையா வெட்டினீங்கன்னா என்ன ஆகும்? அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுக்க வேண்டிய மரம் அங்கே இல்லை. அப்போ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிடுச்சுன்னா பூமியே சூடாயிரும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடை ஒரு கண்ணாடி மாதிரி, காடி எப்படி நம்ம கண்ணாடிலாம் போட்டுட்டோம்னா ஹீட் எஸ்கேப் ஆக முடியாதோ அந்த மாதிரி. அதனால தான் நம்ம ஊரெல்லாம் சூடாக இருக்குது. ஓகே, ஸோ this will increase amount of carbon dioxide which interfere the natural cycle including oxygen and carbon cycle. ஸோ இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு ஓவராக ஏறி ஆக்சிஜன் ஓவராக குறைஞ்சிருச்சுன்னா அதுதான் குளோபல் வார்மிங், க்ரீன் ஹவுஸ் இஃபெக்ட்னு சொல்கிறது. ஓகே, இந்த க்ரீன் ஹவுஸ் இஃபெக்ட் பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக வந்து இதில் பார்ப்போம். 7.3 இதோட 3வது சப் டாப்பிக்கில் பார்ப்போம். சரி, என்னென்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஆளுங்களை? ஒன்று, லாகிங் பண்ணாதையான்ட்டு பேன் பண்ணிடணும், ப்ரோஹிபிட் இல்லீகல் லாகிங். ரெண்டாவது, அவாய்ட் யூஸிங் எக்ஸசிவ் பெஸ்டிசைட், நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து பயன்படுத்தக்கூடாது. ஓகே, ஏன்னா அது ஏர் பொல்யூஷன் உண்டாக்கும், வாட்டர் பொல்யூஷன் உண்டாக்கும். ஸோ இதெல்லாம் வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன்னாலே ஆக்சிஜன் அண்ட் கார்பன் சைக்கிள் கெட்டு போயிடும். அப்புறம் வேற என்ன செய்யக்கூடாதுன்னா, டு நாட் பேர்ன் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் அதுதான் நம்மளோட லங்ஸ் மாதிரி. இந்த பூமியோட லங்ஸே வந்து ஃபாரஸ்ட் தான். அதை நம்ம வந்து தீயிடக்கூடாது. அப்புறம் ப்ரிவென்ட் த எக்ஸசிவ் ரிலீஸ் ஆஃப் ஸ்மோக் ஃப்ரம் வெஹிக்கல்ஸ். புகை நிறையா வர்ற வண்டியை வந்து நம்ம தடுக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா அந்த புகை அத்தனையும் வந்து பொல்யூட்டன்ஸ், அத்தனையும் வந்து ஏர் பொல்யூஷன். கார்பன் சைக்கிளையும் ஆக்சிஜன் சைக்கிளையும் என்ன சொல்லுவாங்க, பேலன்ஸ் இல்லாமல் பாக்கிடணும். அப்போ நம்ம என்ன தான் செய்யணும்? இதெல்லாம் செய்யக்கூடாது. ஓகே, என்ன செய்யணும்? ரீஃபாரஸ்டேஷன் செய்யலாம், திருப்பி மர கண்ணுங்களை போய் நட்டு வைக்கிறது, இதெல்லாம் செய்யலாம். சரி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 7.1 எதை பற்றினே. கரெக்டாக 7 மணிக்கு நம்ம முடிச்சிட்டோம். அரை மணி நேரம் எப்போதும் போல் எக்ஸசைஸ் செய்கிற டைம். 15 நிமிஷம் நம்ம முதல் எக்ஸசைஸ் செய்வோம். சரி, இது வந்து நான் அப்புறமா கேட்பேன். சரி, முதல்ல வந்து இங்கே வந்து நம்ம உள்ளங்காஜி பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அங்கே கரெக்டாக இருக்கும். ஓகே, ரெடி? புக் எடுத்துக்கிங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோம். ஓகே, ஆக கூட இருக்கு பாருங்க. இது முதல்ல இருக்கு, இதுதான் நைட்ரோஜன். இது 78%. அடுத்தது ரெண்டாவதா காட்டுறது இன்னும் ஆக்சிஜன் கிடையாது, ஆக சின்னது காட்டுறாங்க. ஆக சின்னதாக இருக்கிறது எது? இனட் கேஸ். இதில் கார்பன் டை ஆக்சைடா தான் ஆக சின்னதாக இருக்குது. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடா வந்து 0.03 தான். மூணாவதா காட்டுறது தான் வந்து இனட் கேஸஸ் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ். இது வந்து 0.97 அண்ட் கடைசியாக கொடுத்துருக்கிறது ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து 21%. எல்லாருக்கும் தெரிஞ்சது. பெர்சன்டேஜ் இருந்துருக்கூடாது, மேலே தான் இருக்க, ரிமூவ் பண்ணிடுறோம். 21%. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 100% கண்டிப்பாக வரும்.
Done. ஓகே நெக்ஸ்ட் இது வந்து வந்து மிக்சர் சொல்றாங்கல்ல. ஸோ அது வந்து எப்படின்னு பார்க்கலாம். air is a mixture of a few gas. சில கேஸஸ் கலந்தது தான் air. air is not a compound. Sir, Yeah. எங்களுக்கு ட்ரூத் ஆர் ஃபால்ஸ்க்கு போட்டிருக்கு. ஓ இரு நான் பார்க்குறேன். Thank you for reminding me. That means you are concentrating. Very good. Okay. Air is a mixture of few gas, correct? Air is not a compound because gas are not combined chemically. Yes. Air வந்து ஒரு compound கிடையாது. ஏன்னா air வந்து mixture. அது வந்து chemically combined கிடையாது. அதுவும் ரெண்டாவதும் கரெக்ட். மூணாவது, the gas in air can only be separated by chemically. அது compoundே கிடையாது. அது ஏன் chemically நம்ம செப்பரேட் பண்ண போறோம்? அது false. Each gas component that has been separated shows the original properties of the gas. ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டிஸ் காட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், இது மிக்சர் தானே, அதனால மிக்சரில் வந்து வேற வேற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் காட்டாது, ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் காட்டும். த காம்போசிஷன் ஆஃப் ஏர் இஸ் நாட் ஃபிக்ஸ் அண்ட் வில் சேஞ்ச் அக்கார்டிங் டு த டைம், த கண்டிஷன் அண்ட் த ஆக்டிவிட்டி கேரி அவுட். காம்போசிஷன் ஆஃப் ஏர்னு சொல்ல முடியாது, அந்த சொல்லலாம். அதாவது எப்படி அந்த அதர் சப்ஸ்டன்சஸ் லைக் மைக்ரோ ஆர்கானிசம் அதெல்லாம் தான் மாறலாம். ஓகே, அதனால் அது ட்ரூன்னு போட்டுக்கலாம். த காம்பனன்ட் ஆர் மிக்ஸ் அண்ட் சேம் இன் குவான்டிட்டி கிடையாது. எல்லாமே வந்து என்ன, அது எல்லாமே 21% இருக்குது. ஒன்று 78, ஒன்று 0.03 இருக்குது. ஆல் கேசஸ் இன் த ஏர் ஆர் எலிமெண்ட்ஸ் கிடையவே கிடையாது. கார்பன் டை ஆக்சைடா வந்து காம்பவுண்ட். ஓகே, கார்பன் டை ஆக்சைடா வந்து காம்பவுண்ட். சரி, அடுத்தது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதை கட்டி வச்சுட்டு அந்த 5 கோடு போட்டுட்டோம். ஓகே, முதல்ல என்ன ஆகும்னா the flame will put out, வேணாம் அந்த புட் அவுட்லாம் வைக்க வேணாம், எக்ஸ்டிங்குவிஷ் பாருங்க. எக்ஸ்டிங்குவிஷ் அப்படின்னா படம். the flame extinguish and water level rises, meningkat, risesனா meningkat by 1/5 of the air space in the gas jar. 1/5 நம்ம நம்பர் கூட போடலாமா? இல்ல இப்படியே போடு, 1/5 எழுது இப்படி. ஓகே ஓகே, முத கேள்வி, why does the candle flame burn out after a while? கொஞ்ச நேரம் சென்று ஏன் அந்த கேண்டில் வந்து அமைஞ்சிருச்சுன்னு கேட்குறாங்க. ஏன்னா அதுக்குள்ளார இருக்கிற ஆக்சிஜன் வந்து பாய்ச்சி முடிச்சாச்சு, வெளியிலேருந்து ஆக்சிஜன் பூர முடியாது, ஏன்னா நம்ம கேஸ் ஜார் வச்சு மூடிட்டோம். ஸோ பிகாஸ் த ஆக்சிஜன் இன் த கேஸ் ஜார் has been used up for the combustion. combustionக்காக இருக்கிற ஆக்சிஜன் எல்லாத்தையும் பாய்ச்சி முடிச்சாச்சு. Estimate the fraction of air used for the combustion, 1/5 fraction கேட்டிருக்காங்க. And deduce the percentage. இந்த 1/5 வந்து நம்ம பெர்சன்டேஜ்க்கு மாத்திரம்னா டைம்ஸ் 100 பண்ணுங்க. ஸோ kamu akan dapat 20%. Jadi kesimpulan dia composition of air consists of oxygen. air oxygen ஒரு ஆளு. The percentage of oxygen in air is about 20%. According to this experiment சொல்லணும். நீங்க பாட்டு 21ன்றாதீங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் படி 20%. Baik. Kita pergi seterusnya. எதுக்கு எது முக்கியம்னு பார்க்கலாம். அலர்ட் pemadam api, ஃபயர் எக்ஸ்டிங்குவிஷருக்கு கண்டிப்பாக துளுந்து விட்டு எரியறதுக்கு ஆக்சிஜன் தேவை. அதை அமைக்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடா தான் சரியான மருந்து. அதனால கார்பன் டை ஆக்சைடா. சி டைவருக்கு என்ன தேவை? இது வந்து என்னது, ஆக்சிஜன் டேங்க். அதனால இது ஆக்சிஜன். இது பாருங்க, இது வந்து என்ன, வெதர் பெலூன், ஹாட் ஏர் பெலூன், இந்த மாதிரிலாம் மிதங்கிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் வந்து ஹீலியம் கேஸ். இது என்ன கேஸ்? ஹீலியம் கேஸ். எழுதிக்கிங்க. இந்த ஹீலியம் கேஸ்க்கு வந்து நம்ம வந்து இனட் கேஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி குண்டு பல்ப் இருந்துச்சுன்னா இது உள்ள வந்து ஆர்கன் தான் வைப்போம், ஆர்கனோட கேஸை. இது வந்து இனட் கேஸ் தான், ஏன்னா ஆர்கன்லாம் இனட் கேஸஸ் கீழே தான் இருக்காங்க.
ஏஜென்ட் பஞ்சோ கூலிங் ஏஜென்ட். எது வந்து கூலிங் ஏஜென்ட்னா நைட்ரோஜனை தான் கூலிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்துவாங்க. உங்கள் கையில் ஒன்று பட்டு ஒரு துளி பட்டாலும் நீங்கள் அப்படியே அந்த இடம் அப்படியே ஐஸ் கட்டி ஆயிரும். ஸோ அது நீங்கள் நைட்ரோஜனை ஒழுங்காக எடுக்கலைன்னா அது அப்படியே உடையும் போது சதையும் பிச்சுக்கிட்டு வந்துடும். ஸோ லெட்ஸி உங்கள் மேலே வந்து நைட்ரோஜன் லிக்விட்டை ஊற்றுறோன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு மயக்க மருந்து போட்டு வலி தாங்குற மாதிரி. அப்போ உங்களுக்கு வலி தெரியாது பாருங்கள். அப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் விட்டோன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் ஒரு ஐஸ் கட்டி ஆகிட்டீங்க. ப்ராப்ளி செத்து போயிருப்பீங்க அந்த டைமில். இப்போ நான் ஒரு ஹேமர் எடுத்து நான் ஒரு அடி அடிச்சுன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் அப்படியே வந்து எப்படி தெரியுமாயிருவீங்க, அப்படியே தூள் தூளாகிருவீங்க. அவ்வளோ டேஞ்சரஸ் இந்த கூலிங் ஏஜென்ட். ஓகே, 3வது பாருங்கள், ஃபார் பேர்னிங் ஆஃப் ஃபியூலை எரிக்கிறதுக்கு எந்த விதமான பேர்னிங்காக இருந்தாலும் நம்ம தலைவர் ஆக்சிஜன் இல்லாமல் செய்ய முடியாது. ஆக்சிஜன் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தது பாருங்கள், கார்பனேட்டட் ட்ரிங்க். பேரிலே கார்பன் வச்சிருக்கு, கார்பன் டை ஆக்சைடா. அடுத்தது பாஜா செய்யறது, பாஜா, நைட்ரேட், நைட்ரோஜன் இதெல்லாம் ஒன்று தான், நைட்ரோஜன். அடுத்தது மேக் த டஃப் பிரெட் அண்ட் கேக் ரைஸ். அது வந்து கார்பன் டை ஆக்சைடா. கார்பன் டை ஆக்சைடா தான் வந்து ஒரு தோசை மாவு புளிக்கிறதோ, ஒரு பீஸா உப்புறதோ, ஒரு பிணைஞ்சி வச்ச ரொட்டி உப்புறதோ, ஒரு கேக் உப்புறது எல்லாமே வந்து ஈஸ் போடுவீங்களா, அந்த ஈஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடாவை தான் உண்டாக்கும். ஓகே, கார்பன் டை ஆக்சைடா. அடுத்தது இது என்ன ஃபெனோமெனான்னு சொல்றாங்க, த சர்க்குலேஷன் ஆஃப் கார்பன். கார்பன் வந்து நம்ம பூமியை சுற்றி சுற்றி வர்றத கார்பன் சைக்கிள் சொல்லுவோம். ஆக்சிஜன் நம்ம ஊரை சுற்றி வர்றத ஆக்சிஜன் சைக்கிள்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பன் சைக்கிள், ஆக்சிஜன் சைக்கிள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதையும் படம் பிடிச்சி அனுப்பணும். ஓகே, இது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. கார்பன் சைக்கிள், கார்பனும் ஆக்சிஜனும் கலந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பாருங்க, பஹானா பின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடா. அப்போ இது வந்து கொம்பாஷனாக தான் இருக்கணும். பஹானா பின்னா கொம்பாஷன், ஃபியூல். ஓகேயா, பாருங்க, கார்பன் டை ஆக்சைடாவை சிராப் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடாவை சிராப் பண்ணுது இந்த பிளான்ட்ஸு. அப்போ இது கண்டிப்பாக ஃபோட்டோசிந்தசிஸ். அந்த பிளானை போயிட்டு சாரி இப்படி ஆக்சிஜனை வந்து யார் எடுக்கிறான்னா ஹீடோபான்ஸ்லாம் எடுக்கும். எல்லா விதமான உயிரினங்களும் எதுக்காக எடுக்குதுங்க ஆக்சிஜனை? ரெஸ்பிரேஷன். இந்த இடத்துல ரெஸ்பிரேஷன் போட்டுடணும். அண்ட் அந்த ஆக்சிஜன் வந்து செத்து போன மிருகமோ மனுஷனோ இலையோ கொடியோ அதெல்லாம் வந்து அழிஞ்சு போகிறதுக்கு டீகம்போசிஷன். டீகம்போசிஷனுக்கு பதிலாக டிகேயிங் போடலாம், ரெண்டும் ஒன்று தான். ஓகே, மிச்சம் இருக்கிறது ரஸ்டிங். ஆக்சிஜன் வந்து ரஸ்டிங்க்கும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, அடுத்தது தொடருங்க. ஓகே, 3வது சார்ஜர் ஏற மாட்டேங்குதுன்னு பார்த்து. ஓகே, what are the effects of human activity on the oxygen and carbon dioxide content of the air? ஸோ இந்த மாதிரி ஹியூமன் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால என்ன ஆகும்? இந்த பாருங்க, என்ன பண்ணுறாங்க, காட்டை வந்து எரிச்சு விடுறாங்க. காட்டை எரிச்சு விட்டா ஆக்சிஜன் குறைஞ்சிரும்ல, ஏன்னா மரங்கள் இல்லையே. ஆக்சிஜன் content decreases while carbon dioxide content increases. ஓகே ஓகே அஜாயிரே, எழுதிட்டு எல்லாத்தையும். ஓகே, இப்போ அடுத்தது வந்து இது வந்து ஆக்சுவலி 7.3. ஓகேயா, இங்கே வேணாம், நான் 7.3 செய்யும்போது சொல்லித்தரேன். க்ரீன் ஹவுஸ் இஃபெக்ட்லாம் வந்து டீட்டெயில்டாக இப்போ படிக்க தேவையில்லை. ஓகே, எதுக்கும் நான் சொல்லித்தரேனே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கொஸ்டின் வந்துச்சுன்னா வரும், அது கலந்து வரும், அதனால தான். ஓகே, சரி, பரவாயில்ல. இப்போ பாருங்கள், மத்தாரிலேருந்து நம்ம பூமிக்கு வந்து சூடு காட்டும். ஓகேயா, சூடு காட்டும். ஆனால் நம்ம என்ன, இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் தரேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு பிக்னிக் போகிறீங்க,
மொட்டை வெயில். அப்போ உங்களோட காடி இருக்கு. ஓகே, உங்களோட காடி இங்கே இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட பிக்னிக் ஸ்பாட் போகிறீங்க. 2 ஹவர் தான் பிக்னிக்ல, அதாவது 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் மொட்டை வெயில். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்ணாடி எல்லாத்தையும் சாத்திட்டீங்க. கண்ணாடி எல்லாம் சாத்தியாச்சு 4 பக்கட்டும். அப்போ 1 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு வரீங்க. காடி கதவை திறக்கிறீங்க, உள்ளே போகிறீங்க. எப்படி இருக்கும்? எஸ், கொஞ்சோண்டு சூடாக இருக்கும். கொஞ்சோண்டு தான் சூடாக இருக்குமா? எஸ். ஏன் கொஞ்சோண்டு தான் சூடாக இருக்கும்? ஏன்னா ஹீட்டில் வெளியாச்சு. ஹீட் எப்படா வெளியாகும் அவ்வளோ சீக்கிரத்தில்? இஸ் நாட் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அவ்வளோ சீக்கிரம் வெளியாகாது. ஓகே, அப்படியே தான் இருக்கும். அப்படியெல்லாம் இருக்காது, ஓவர் சூடாக இருக்கும். ஓ மை காட், ஓவர் சூடாக இருக்கு. ஏன்னா நீ அந்த மாதிரி அவ்வளோ அழகாக காடி ஏறி இருக்க, அந்த மாதிரி நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஓகே, பட் we can use our logic and tell. ஓகே, ஸோ இப்போ அது அந்த மாதிரி நம்ம வந்து அதோட சுற்றி பார்த்தீங்கன்னா அனலாக வீசும். ஓகே, ஓகே, இந்த மாதிரி வீசுதுன்னா இதே மாதிரி தான் பூமியும். பூமி வந்து இப்படி இருக்கு, மத்தாரி வந்து இதில் வருது. அப்போ மத்தாரி வந்து வருது, நம்ம பூமியில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ஆக ஆக அதுவே வந்து ஒரு லேயர் போட்டுரும். என்ன பண்ணுறது, ஒரு லேயர் போடும். எப்படி தெரியுமா, இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக ஆகிக்கிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு வட்டத்தை போட்டு விட்டுரும். இந்த வட்டம் போட்டுருச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த பூமி மத்தாரியிலேருந்து ஹீட் போகலாம் உள்ள, ஆனால் திருப்பி வெளியாக முடியாது. திருப்பி பூமிக்கே வந்துடும், திருப்பி பூமிக்கே வந்துடும், திருப்பி பூமிக்கே வந்துடும். அப்போ இந்த ஹீட் எல்லாமே வந்து பூமியிலே ட்ராப் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும், நம்மளோட பூமியோட டெம்பரேச்சரே ஏறும். இதுதான் கிரீன் ஹவுஸ் இஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் கிரீன் ஹவுஸ் இஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து I think I stop here first for the அப்புறம் டைம் பார்த்தாது எக்ஸசைஸ்க்கு. I'll give the relevant one first. ஓகே, ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் இஃபெக்ட் அதையே நம்ம அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ கிளாஸ் ஒன்றும் முடியல, இன்னும் இருக்குது டைமு. நம்ம வந்து இப்போ எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஓகே, நீங்கள் செய்ய வேண்டிய கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, question 1 2 3 சொன்னா 2 3 4, அப்புறம் 8 9 8 9 11 8 9 11. ஓகே, ஓகே, செய்ய ஆரம்பிங்க. அவ்வளோ